ஒரு முகவராக மாறியிருப்பதாக நாங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அவரை நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அந்த முடிவை எடுத்த பொழுது பலர் நம்மிடம் கேள்வி எழுப்பினார்கள். ஏன் மணிவண்ணன் உட்பட உலகத்துக்கு காட்ட முயற்சித்தவை நாங்கள் ஏதோ அவரை பார்த்து தலைமைத்துவம் அவருடைய செல்வாக்கை பார்த்து பயந்து நாங்கள் அதனால தான் அவரை நாங்கள் நீக்கினோமாக. ஆனால் நாங்கள் நிதானமாக எங்களுடைய மக்களுக்கு சொல்லியிருந்தோம். மணிவண்ணன் கொள்கையோட இல்லை, அவர்களோட நிகழ்ச்சிகளுக்குள்ளே சென்று இருக்கின்றார். அதன் விசேஷமாக இந்த இனத்தை காட்டி கொடுக்கின்ற ஒட்டுக்குழு போன்ற தரப்புகளோடு மிகவும் நெருங்கி பழகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நாங்கள் அவரை நீக்கியிருக்கிறோம். ஆனால் காலம் பதில் சொல்லும் என்று நாங்கள் அன்றைக்கு சொன்னாங்க. இன்றைக்கு தோழர் டக்ளஸ் தேவானந்தா தோழர் மணிவண்ணனை கட்டிப்பிடித்து கொஞ்சிற நிலைமை மிக வெளிப்படையாக வந்திருக்கின்றது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு மாநகர சபையில் 13 உறுப்பினர்கள் போன உள்ளூராட்சி சபையில் தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். அதில் 10 பேர் கட்சியின் கொள்கைக்கு துரோகமளித்த வகையிலே இன்றைக்கு ஒட்டுக்குழு டக்ளஸ் தேவானந்தோடு கைகோர்த்து கட்டுப்பிடித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உரிய முறையில் எங்களுடைய அரசியல் இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார்கள். அந்த மிக விரைவில் நடைபெறும். அந்த பின்னணியிலே